ஜென் குருக்களில் தலை சிறந்தவர் நானி. அவரது புகழ் அன்றைய காலகட்டத்தில் தெற்காசியா முழுவதும் பரவியிருந்தது. அதனை கேள்விப்பட்டு ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அவரை காண ஜப்பானின் மக்காரி கிராமத்திற்கு சென்றார். அதுதான் நானி அவர்களின் தற்போதைய இருப்பிடம். பல்கலைக்கழக பேராசிரியர் சென்ற நேரத்தில் நானி தனது பூர்வீக தொழிலான விறகு வெட்டும் தொழிலை மேற்கொள்ள வனத்திற்கு சென்று இருந்தார். அந்த பேராசிரியர் நானின் அவர்களை அதுவரையில் பார்த்ததே இல்லை. அந்த வகையில் அதுதான் அவரது முதல் சந்திப்பு. நானின் வெகுநேர மடாலயத்தில் காத்து கொண்டிருந்த பேராசிரியர் தானே நேரில் சென்று அவரை வனத்தில் சந்திக்க முடிவு செய்து கிளம்பினார். அவர் வெகு நேரம் காட்டிற்குள் சென்றார். ஆனால் நானின் இருக்குமிடத்தை அவரால் தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதனால் மிகவும் களைத்து போனார். அந்த சமயத்தில் எலும்பும் தோலுமாக ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருப்பதை பேராசிரியர் கண்டார். அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது. இவரிடம் விசாரித்தால் நானின் இருக்கும் இடம் தெரியும் என்று அவரை அணுகி விசாரிக்க தொடங்கினார். இந்த கோடாலியா, விலை ரொம்ப ஜாஸ்தி தாங்க என்றார் அந்த ஆள். ஒருவேளை நான் கேட்பது இந்த நபருக்கு புரியவில்லையோ என்று தனது மனதிற்குள் சிரித்து கொண்டார் பேராசிரியர். மீண்டும் அதே நபரிடம், நான் கேட்பது கோடாலியை பற்றி அல்ல பெரியவரே, குரு நானி எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன் என்றார். ஆமாங்க, கோடாலி விலை ரொம்ப ஜாஸ்தி தாங்க என்று மீண்டும் அதே பதிலை சொன்னார் அந்த முதியவர். இந்த மனிதர் செவிடர் போல என்று மனதுக்குள் சிந்தித்தார் அந்த பேராசிரியர். அப்போது அந்த ஆள் தனது கோடாரியை தூக்கி பேராசிரியரின் தலைக்கு மேலாக உயங்கி, நல்ல கூர்மை, சோதித்து பார்க்கலாமா என்றான். அவ்வளவுதான், கதிகலங்கி ஓட்டம் பிடித்தார் பேராசிரியர். காட்டின் ஆரம்பத்தில் இருந்த புத்த மடாலயத்தை மீண்டும் அடைந்தார். அங்கு இருந்த பிக்குகள் பேராசிரியரின் நிலை கண்டு அவரிடம் நடந்தவற்றை கேட்டனர். அவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு காட்டில் எனக்கு நேர்ந்த அனைத்து அனுபவங்களையும் அவரிடம் பகிர்ந்தார். பேராசிரியர் சொன்னதை கேட்டு தங்களுக்குள் சிரித்து கொண்ட பிக்குகள் அவரிடம், தாங்கள் வனத்தில் பார்த்த அந்த ஆள்தான் குரு நானின் என்னும் உண்மையை உடைத்தனர். அது கேட்டு அதிர்ந்து போன அந்த பேராசிரியர் பிறகு மறுமொழியாக பிக்குகளிடம், அவருக்கு மனநிலை சரியில்லையா, பைத்தியமா என்று கேட்டார் பேராசிரியர். இல்லை, அவருக்கு பைத்தியம் எல்லாம் இல்லை. நீங்கள் அவரிடம் நானின் உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டு இருந்தால் ஆமாம் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் சந்தித்த போது அவர் மகனாகவோ குருவாகவோ இல்லை, ஒரு மரம் வெட்டுவராக மட்டுமே இருந்துள்ளார். எனவே அப்போதே அவர் நினைப்பு கோடாரியின் மீது மட்டுமே இருந்திருக்கும். அதனால்தான் விலை அதிகம் என்று சொல்லியிருப்பார். பிறகு அவரது கவனம் கோடாரியின் கூர்மையில் சென்றபோது நல்ல கூர்மை என்று சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுவாக இருப்பதுதான் ஜென் என்னும் உண்மையை அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார் என்றால் அந்த மடாலயத்தில் இருந்த பிக்குகளில் ஒருவர். அப்போதுதான் பேராசிரியருக்கு தெளிவு பிறந்தது. இந்த கதையின் நோக்கம் ஜென் என்பது இதன் வழியோ எதன் வழியோ சொல்வதல்ல. நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே மாறுதல் தான் ஜென். மொத்தத்தில் ஜென் என்பது தத்துவ விசாரணை அல்ல, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு செய்யும் தொழிலாகவே மாறிவிடுவதுதான் ஜென். அதாவது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மிகுந்த உணர்வுடன் செய்வதே ஜென்.